சுந்தரர் தேவாரம் போற்றி, சுந்தரர் திருவடிகள் போற்றி, நாயன்மார் திருவடிகள் போற்றி. மான்போல் விளங்குகின்ற சங்கிலியை எனக்கு ஈந்து அதனால் உண்டாகின்ற பயன்களை எல்லாம் எனக்கு நன்கு விளங்கும்படி திருவருள் செய்து காத்தாய். உலகையெல்லாம் பெற்ற தந்தையே, இத்திருவெண்பாக்கத்தில் நீ இருக்கிறாயா என்று கேட்டேன். நீ ஒரு ஊன்றுகோலை கொடுத்துங்கிறத இந்த இடத்துல தான் சொல்றார். ஊன்றுவதாகிய ஒரு கோலை தந்து உளம்போகீர் என்றாய் அல்லது என்றான். இதுதான் இறைவனுடைய கருணையா? உலகமெல்லாம் ஈன்றவனே என்றது குறிப்புரை, நகைப்புக்காக சொல்லப்பட்டதுங்கிறார். பயன்களெல்லாம் என்று சொன்னது கண் இழந்தது, உடம்புக்கு நோய் வந்ததுன்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பெரிய புராணத்தில் ஏர்வோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் 281வது மந்திரத்தில் இந்த செய்தி இருக்குது. என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தன்மை குலாம் என்று மன்னுபெரும் தொண்டருடன் வணங்கியே வழிகொள்வார். சரி, இறைவனுடைய திட்டம் இவ்வளவுதான். இப்போ நம்ம கேட்குறோம், தர்றதுக்கு அவர் விரும்பலை அப்படின்னு சேர்க்கிறார். இந்த சுந்தரர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார். இறைவனுடைய கருணை இவ்வளவுதான், கோல் கொடுக்கறதோட நிறுத்திக்கிடுவோன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைத்தார் சுந்தரர் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். மாந்திகளும் சங்கிலியை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மாந்திகளும் சங்கிலியை, மாண்பு ஒன்று விழிக்கின்ற சங்கிலி. இந்த இடத்துல ஏன் சுந்தரர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்னா, அதாவது மான்விழி என்பது அச்சத்துக்கான ஒரு குறியீட்டு சொல். ஆமாம், மருள். மானின் நேர்விழி மாதராய் என்று வர்றது. மங்கையர்க்கரசியாரை சொல்லும்போது மானை சொல்றது, அதற்கான ஒரு குறியீட்டு சொல். இங்கு அச்சம் என்பது நெறியில் நிற்பதில் இருக்கின்ற பொறுப்புக்கு பேர் தான் அச்சம். அச்சம் என்பது எதில் வருது? இப்போ மாணிக்க வாசகருக்கும் பயம் இருக்குது, நமக்கும் பயம் இருக்குது. நமக்கு இறந்துருவோம் செத்துருவோம்னு பயம், அவருக்கு பிறந்துருவோம்னு பயம். அதான் வித்தியாசம். அதாவது பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், குணம் அப்படின்னு நம்ம மரபில் வச்சுருக்கிறாங்க. பயிர்ப்பு நம்முடைய மரபில் வச்சுருக்காங்க. பயிர்ப்புங்கிறதுக்கு சொல்கிறேன். அதாவது பாரதியார் அதை உடைச்சார். அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டும் அப்படின்னார். நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும், பெண்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. யார்? அது நான் முதல்ல கூட அடிக்கடி சொல்லுவேன்ல, ஒரு குறிப்பிட்ட நியாயத்தை யாருக்கு மட்டுமே ஒதுக்குறது. அதில் தான் சமுதாயம் கெட்டது. ஆணாதிக்க சமுதாயத்தில் அதுதான் கெட்டது. நீங்கள் குறிப்பிட்டவங்க தவறு செய்யலாம், குறிப்பிட்டவங்க தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் நியாயங்கள் உடைஞ்சு போனது. அது பாரதி நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும், பெண்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அச்சங்கிறது தவறு செய்வதற்கு அஞ்சுதல்ங்கிறத அவர் ஒத்துக்கிறார். எதை ஒத்துக்கிறாரு? தவறு செய்வதற்கு அஞ்சுதல். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. வள்ளுவர் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும், பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிறார் வள்ளுவர். நன்னடை.
பார்வை. யாருக்கும் அஞ்சாத நெறி. அதே தான், இதே இடம் தான். அதனால் இங்கு மானினுடைய பார்வையை அச்சம் என்று எடுத்தால் நெறியில் நிற்கின்ற பொறுப்புனால வர்ற அச்சம். சுந்தரருக்கு மனைவியாக வரணும்னா எவ்வளோ பெரிய பாத்திரம் அது, என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய படைப்பு அது. அதனால் அந்த அந்த வார்த்தையை அதில் வச்சார். இப்போது சுந்தரர் அதிகபட்சம் என்ன பண்ணிடுவார், இந்த அம்மா சத்தியம் வாங்காமல் இருந்திருந்தா, இந்த அம்மா சுந்தரர் எங்கே போகக்கூடாது, திருவாரூர் போகக்கூடாதுங்கிறது தானே சத்தியம். அதில் விவரமாக இருந்தாங்கல்ல, அதுவே ஒரு அச்சம் தானே, அதுவே ஒரு அச்சம் தானே. கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்பா அம்மா நம்ம பிள்ளை கல்யாணம் நடந்துட்டு நம்பி இவர் பாட்டு விட்டுட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிட்டாருன்னா என்ன ஆகுறது. அப்போ அவர்கள்ட்ட ஒரு அறம் சார்ந்த அச்சம் இருந்திருக்குது, சமயம் சார்ந்த அச்சம் இருந்திருக்கு. முதல்ல அறம் சார்ந்த தர்மங்கள் பாதிக்கும் இவர் கிளம்பி போயிட்டாருன்னா, ரெண்டாவது சமயம் சார்ந்த தர்மங்கள் பாதிக்கும். நம்ம மரபில் தர்மங்கள் நிகழும்போது யார் கூட இருக்கணும், கணவர் கூட இருக்கணும். இது நம்ம மரபு. சிலப்பதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது, சிலப்பதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண் அறம் சார்ந்த செயல்களை செய்யும்போது யார் கட்டாயம் கூட இருக்கணும், இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிவனடியார் வர்றாரு, ஒரு பெண் சிவனடியார் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அவங்க கணவரோடு இருந்து வரவேற்கிறது சிறப்புங்கிறது சாஸ்திரம். புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இந்த சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துக்குள்ளே போங்க, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. அவர் எங்கன்னு கேட்குறாரு, வீட்டில் ஆள் இல்லைன்னு போக மாட்டேங்கிறாரு. புரிஞ்சுட்டா? அது அந்த அவர் இல்லாமல் அந்த அம்மா செய்கிற தர்மங்கள் தர்மம் ஆகாது. அதனால் நான் கோயிலில் உட்காந்துருக்கிறவர் வந்தவுடனே வர சொல்லுங்கன்ட்டு போயிட்டார். மாதர் தனி இருக்கும் இடத்துக்கு போக மாட்டோம், மாதர் மட்டுமே இருக்கிற இடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு கிளம்பிடுறாரு. இது நம்ம இந்த மரபு சிலப்பதிகாரத்தில் இருக்குது, கம்பராமாயணத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாம், இது நெறி, வாழ்வியல் நெறி. இப்போ சங்கிலியாருக்கு இதான் பிரச்சனை. இவர் கிளம்பி போயிட்டாருன்னா இவர் அங்கே போய் ஒன்றும் தப்பு பண்ண போகிறதில்ல, அங்கேயும் போய் சைவந்தம் பண்ண போகிறார். இந்த நிலைமை இவங்களுடைய அறம் சார்ந்த விஷயங்கள், இவங்க சமயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்ன செய்ய லாக் ஆகும், எல்லாமே என்ன செய்யும். அதனால் அந்த அச்சத்தை மனதில் வைத்து தான் அவர் அவர் சொல்கிறார். அந்த அம்மா கண்ணில் அவர் இதை பார்த்துருக்கிறார். இவர் கிளம்பி போகும்போதே அந்த அம்மா கண்ணில் இது என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அதுதான் இவருக்கு ஞாபகம் வருது, நம்ம வரும்போதே இந்த அம்மா ஒரு மாதிரி மிரண்டுது அப்படின்னு என்னோட யோசித்து பார்க்குறார். எனக்கு ஈந்து அதனால் உளவாகின்ற பயன்களை எல்லாம் எனக்கு விளங்கும்படி திருவருள் செய்து தந்து வருபயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய். அந்த வரி ரொம்ப முக்கியம். அந்த வரியை எடுத்து அப்படியே எழுதுங்க. வருபயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய். அதுக்கு உரையாசிரியர்கள் அவங்கவுங்க திறமையில் உரை சொல்லலாம். அந்த உரை பொருந்துனா சரி, யாரும் தப்பாக சொல்ல போகிறதில்ல, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அதற்கு பொருத்தமான உரை சொன்னோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருபயன் என்பது அவருக்கு கண் தெரியாமல் போனது, வருபயன் என்பது அவருக்கு உடம்புல நோய் வந்தது. இறைவன் உத்தரவுப்படி அவர் யாரை மணக்கணும், அதுவே ஒரு பயன் தானே, அதுவே என்னது தான், அதுவே ஒரு பயன் தானே. அதையெல்லாம் நம்ம பயனாக எடுக்கணும். நீங்கள் அந்த நோயை எடுக்கணும், கண்ணு தெரியாமல் போனதை எடுக்கணும்னு கூட கட்டாயம் கிடையாது. அதை எடுக்கலாம், வேறு நிறைய எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். பணி செய்ய நீங்கள் சங்கிலியாரை மணந்ததுனால தான் திருவொற்றியூரில் அவர் அத்தனை பதிகங்கள் தந்தது எதாக வருகிறது. நீங்கள் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிடுங்க, எக்ஸ்ட்ரா நிறைய எடுக்கணும், எழுதிக்கிடுங்க. என்னதெல்லாம் மணக்கணுங்கிறது தான் இறைவன் வகுத்துட்டாரு. நீங்க எங்க போய் மணக்கணும், அப்போ அது முடிஞ்சிருக்குது இல்ல. சங்கிலியார அந்த மேலை பார்த்தது குற்றமா நின்று போச்சு. அந்த குற்றம் நீங்குதல் என்பது ஒரு பயம் தானே. அந்த கைலையில் அந்த அம்மாவை பார்த்தது ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டது. இந்த வழக்கு வாபஸ், அதே ஒரு பயம் தானே. கேஸ் க்ளோஸ் ஆகுது இல்லை. பிறகு அங்கே திருவொற்றியூருக்கு போய் இந்த அம்மாவை சந்தித்தது, அவர் பதிகம் பாடியது, அதையெல்லாம் நம்ம ஒரு பயனாக எடுக்கணும். பிறகு சுந்தரர் வாழ்க்கையில் நடந்த இந்த மகிழமர கதை அவ்வளோ ஈஸியாக எந்த மதத்திலேயே கிடைக்குமா? சாமியையே விளையாட வச்சது. சிவலிங்கத்திட்ட உட்காந்துருக்காத மகிழமரத்துக்கு வந்த கதை வேறு எங்கேயுமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க?
அப்போ சங்கிலியாருங்கிற ஒருத்தர் கிடைச்சதுனால தான் அவர் இந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, போகிறார். கண் பார்வை போனதுக்கு நம்ம சங்கிலியாரை காரணம் சொல்லக்கூடாது. கண் பார்வை போனதுக்கு இவர் தான் காரணத்துக்கு சங்கிலியார் என்ன பண்ணுவார், என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் இதில் வந்து அந்த சங்கிலியார் மேலே ஏற்றக்கூடியதை எல்லாம் ஏற்றணும். அழகான வரி. வருபயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய், வருபயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய். அது பயன்னு சொன்னதுனால அந்த பயன்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் வந்து அது மேலான செய்திகளை தான் பயனாக எடுக்கணும். விளைவுகள் இந்த மாதிரி வார்த்தையை போட்டால் தான் நீங்கள் அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நோய் இப்போ வந்தது, கண் தெரியாமல் போச்சுங்கிறதுக்கு எடுக்கணும். பயன்கிற வார்த்தை, உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். எங்கே இருக்குது? திருவருட் பயன். உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். பற்றோடு இருந்தால் உனக்கு உலகம் பயன். இறைவன் மேலே பற்று வச்சா இறைவன் பயன் அப்படிங்கிற. உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம். இப்போ நீங்கள் வந்து சங்கிலியாரில் உலகம் சார்ந்த விஷயத்தை எடுக்க ரெடியாக இருக்கீங்களா, இறைவன் சார்ந்த விஷயத்தை எடுக்க ரெடியாக இருக்கீங்களா? அதான் என்னுடைய கேள்வி. இறைவன் சார்ந்ததை எடுத்தால் தான் நம்ம மேல்நிலைக்கு வருவோம். சிவபெருமான் வேணால் இது சொல்லலாம், அவர் சங்கிலியாரை கல்யாணம் பண்ண வச்சு கண்ணு தெரியாமல் அவரை பண்ணி நம்ம கொஞ்சம் விளையாடிட்டோம்ல, அவருக்கு அதில் வேணால் சுகம் இருக்குல்ல, நமக்கு அதில் என்ன பிரயோஜனம்? என்ன சொல்கிறீங்க? நம்ம எப்படி தான் பார்க்கணும்? அதில் அந்த இந்த திருவருட் பயனை போட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணு தெரியாமல் போனது இதையெல்லாம் பேசலாம். அதே நீங்கள் இன்னொரு பயன் இருக்குது. உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன், இறைவன் பயனாக கிடைப்பார். சங்கிலியாருங்கிற ஒரு அம்மாவினால இறைவன்கிட்ட நெருங்குறார். யார்? சுந்தரர். இறைவன்கிட்ட நெருங்குறாரு. அந்த சங்கிலியாருங்கிற ஒரு பந்தத்தில் தான் அவருக்கு அங்கே மேலே நிகழ்ந்த ஒரு வழக்கு முடிவுக்கு வந்து வழக்கு வாபஸ் ஆகுது. அந்த அம்மா பேரை சொல்லி தான் அவர் அந்த திருவொற்றியூரில் அத்தனை பதிகங்களை என்ன செய்கிறாரு, பாடுறாரு. அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். அவருக்கு கண்ணு போனது பயனா, கண்ணை எதுக்கு கேட்குறாரு? கண்ணு போனது பயனா லாஸா? லாஸா? அதை எதுக்கு அவர் கேட்குறாரு? அது பயன்னா யாராவது பயன்னா கேட்பாங்களா? பேங்க்கில் போய் 5 லட்ச ரூபாய்க்கு செக் அடி கொடுத்து 5 லட்ச ரூபாய் இன்னொரு 5 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்பீங்களா? தப்புங்கிறது. இல்லை, அதை வந்து அந்த கோணத்தில் பார்க்கணும். அது 2 கோணம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு திருவருட் பயனை எடுத்து கொடுத்தேன். புரியுதா? அதாவது நம்ம இதிலேயே வருது, நம்முடைய உரையிலேயே வருது, சித்தாந்த உரையில் 2 பேர் திருடவில்லை என்றால் திருடாதவன் இவன் என்று கண்டுபிடிக்கிறோம்னு ஒரு வரி வருது நம்ம உரையில், சித்தாந்த உரை. அதையும் 2 பேர் கொடுக்கவில்லை என்றால் கொடுத்தவன் இவன் என்று ஏன் எடுக்கக்கூடாது? நான் எங்கள் ஸ்கூல் பசங்கள்கிட்ட சொல்லுவேன். அதாவது கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, திருடனை காவலர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு எழுதுவான். ஏன்டா அவனுக்கு திருடன் தான் ஞாபகம் வருமா? விஞ்ஞானிகள் செயற்கைக்கோளை கண்டுபிடித்தார்கள் எழுத மாட்டியா? நீ திருடன்னு சொல்லும் போதே ஓ மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துடும். யார் மேலே? பேப்பர் திருத்தவனுக்கு ஓ மேலே சந்தேகம், பிட்டடி பம்போல அப்படின்ட்டு. என்ன சிந்தனையே வரமாட்டுக்கு, பாசிட்டிவான சிந்தனைகளாக வரணும். அப்படி பசங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த வாக்கியத்தில் அமைத்தல்லையும் உன் கேரக்டரை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு. அதாவது அத்திப்பூத்தார் போல் அப்படின்னு ஒரு வரியை வாக்கியத்தில் அமைக்க சொல்லுவான் தமிழில். அத்திப்பூத்தார் போல் எங்கள் ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார். அது என்ன அர்த்தம்னா, அவன் என்ன நினைச்சிட்டான்னா அத்திப்பூ அழகாக இருக்கும், பிரகாசமாக நல்லா பிரைட்டாக இருக்கும், எங்கள் வாத்தியார் பிரைட்டாக அது அபூர்வம்னு இருக்கும். அவன் என்ன நினைப்பானா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புக்கு வாத்தியார் ஒழுங்காக போகலன்னு முடிவுக்கு வந்துடுவான். அவன் அத்திப்பூங்கிறது அழகாக இருக்குன்னு நினச்சிட்டான். ஆனால் தமிழ் அர்த்தம் என்னென்னா எப்போதாவது ஒரு நேரம் தான் பூக்கும். இவர் எப்போதோ ஒரு நேரம் இங்கே போயிருக்கிறாருன்னு அர்த்தம், போயிருக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த வாக்கியத்தில் அமைத்தல நிறைய பஞ்சாயத்து வருது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக அமைச்சேன்னா உன்னை பற்றி பாசிட்டிவாக நினைப்பாங்கடா அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்வையில் 2 இருக்குது. 2 பார்வையும் சரிதான். நம்ம வந்து எந்த பேங்க்கில் லாஸில் இருக்குங்கிற கணக்கு நமக்கு எதுக்கு? நம்ம அந்த பேங்க் கடனை அடைக்க போகிறோமா? ரிசர்வ் பேங்க்குக்கு அந்த கவலை இருக்கணும். நமக்கு எங்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்கிறதும் தெரியணும். என்ன சொல்கிறீங்க? நம்ம எந்த கணக்கில் தான் கவனம் செலுத்தணும்? வரவு கணக்கில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இது இப்படி பார்ப்பதனால் நமக்கு என்ன வரவு, அதுதான் பார்க்கணும். அதே இதில் சங்கிலியை தந்து வரும் பயன்களெல்லாம் தோன்ற அப்படி நீங்கள் பார்க்கலன்னா என்ன சிக்கல் வரும்னா, சங்கிலியார் தான் இவருக்கு கண்ணு தெரியாமல் போனதுக்கு காரணம். சங்கிலியாரால் தான் இவருக்கு வந்து நோய் வந்தது. இந்த பழிகளெல்லாம் யார் மேலே விழுந்துடும்? மேலே விழுந்துடும். அந்த அம்மா எவ்வளோ பெரிய கேரக்டர். நான் அந்த அம்மாவை பற்றி நடத்தும் போது சொன்னேன், பார்வதிக்கு சொல்கிற எல்லாமே அந்த அம்மாவுக்கு சொல்லுவார். சைக்கிளை சங்கிலியார், பறவையார், திலகவதியார், மங்கையர்க்கரசியார், இவங்க வரலாறு கவனமாக படிச்சிங்கன்னா பார்வதிக்கு என்ன அடைமொழி வருதோ அதெல்லாம் சொல்லுவார். யார்?
சேக்கிழார் சொல்லுவார். அவங்களாம் அம்மையின் ஒரு கூறு மாதிரி பேசுவார். தன்னேரில் மாறணும் அப்படின்னு முருகனும்லாம் இப்போ சுந்தரரை சொல்லுவாங்க. அதுமாரி அவங்கள சொல்லும்போது அம்மையாக பார்ப்பாங்க. அதை இதில் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து சொன்னார், உலகத்தை எல்லாம் பெற்ற தந்தையேங்கிறார். செய்தளித்தா என்றுரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே, உலகமெல்லாம் ஈன்றவனே அப்படிங்கிற வரியே சொல்கிறார். இந்த இடத்துல உலகமெல்லாம் ஈன்றவனே என்று சொன்னது எனக்கு வேண்டியதை செய்கிற கடமை உனக்கு இருக்குன்னு அர்த்தம். பண்டிதமணி உரை அடிப்படையில் இதுதான் அர்த்தம். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொன்ன மாதிரி எனக்கு வேண்டியதை செய்கிறது யாருடைய கடமை? உன்னுடைய கடமைங்கிறது. அந்த இறைவனுடைய கடமையை சுட்டி காட்டதான் உலகத்தை எல்லாம் ஈன்றவனே. பூத்தவளே அப்படின்னா பூனம் 14 பூத்தவனும் அதுவும் வரணுமல்ல. நீ தந்தையாக இருக்கிறான்னா காப்பாற்றுதல் உன்னுடைய கடன். அப்படின்னா எனக்கு கண்ணு தருவது உன்னுடைய கடமைன்னு அர்த்தம். கண்ணு தருவது உன்னுடைய கடமை, அதற்காக தந்தையே என்றார். ஆமாம், தந்தையே. ஆமாம், அவர் எல்லா உயிர்களையும் படைத்தவனானே இருக்கிறார். நான் செய்த தந்தைக்கு என்ன பொறுப்பு? பண்டிதமணி உரையில் சொல்லுவார். அதாவது கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, தடுத்து, கொடுத்து, எடுத்தும்பார். தண்டவாணி தேசிகர் சொல்லுவார். தடுத்து தவறு செய்யும்போது, தேவைப்படும் போது கொடுத்து, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்துங்கிற மாதிரி நம்மளை பாராட்டி சீராட்டி எல்லாம் அப்பாவுக்கு சேர்க்கணும். அதையெல்லாம் யார் செய்யணும்? அப்பா செய்யணும். அதனால இந்த இடத்துல நீங்கள் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்ட? என்ன கோயிலுக்கும் மகிழ மரத்துக்கு எவ்வளோ தூரம்? நீ என்ன அதுக்குன்னு தனியாக நடந்தா வந்துட்டேன், என்ன கார் பிடிச்சா வந்துட்டார் சாமி. எங்கேயும் வியாபகமாக இருக்கிற பொருள் சிவலிங்கத்தில் இருக்கிறது போல மகிழ மரத்தில் இருக்கிறார். என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? என்ன பெரிய சத்தியம் பண்ணிட்டோம்? புரியுதா? சத்தியம் இவருக்கு சொந்தத்துக்காக பண்ணார். இவர் என்ன சொத்தாக வாங்கிட்டார் சத்தியம் பண்ணி. இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு நண்பருக்கு வேண்டியவங்களுக்காக போயிருந்தேன். பெரியவங்கன்னா யார் அப்படிங்கிறான். அதை பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிறத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நம்ம சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்னம்போ. ஆனால் அங்கே அவர் அவ்வளோ சின்சியராக எடுக்கிறார். எடுத்து அந்த பையனை பேச வச்சு வீடியோ எடுத்து போட்டு காட்டிட்டார். இனிமேல் உங்கள் பாட்டி நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னால் வீடியோ ஒன்றை காட்டுங்கிறார். அப்படி சொல்கிறார். அதில் நீ தேவையானதை எடுத்துக்கிடுங்க. இந்த சமயங்கிறத எடுத்துடுங்க, கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அது எதுக்கு சொன்னேன்னா, சுந்தரர் சத்தியம் பண்ணிட்டாரு, மீறிட்டாருன்னா சத்தியத்தை மீறி போய் இவர் என்ன பண்ணாருங்க? அங்கேயும் சைவம் தானே பண்ணார். சத்தியத்தை மீறின பிறகு வேலை வாங்காமல் விட்டீங்களா? பதிகம் வாங்காமல் விட்டீங்களா? உண்டா இல்லையா? ஒன்றும் பெரிய தவறுகள் நிகழ்ந்துடல. அதனால தான் அதில் இறைவனை என்ன சொல்கிறாரு? தந்தையே என்று அழைக்கிறார். இவ்வளவு பேசின பிறகு தான் ஒரு கோல் கொடுக்கிறார். ஊன்றுவதாகிய ஒரு கோலை கொடுக்கிறார். ஒரு கோலை கொடுக்கிறார். கண் தெரியாதவங்களுக்கு கையில் கோல் கொடுத்த மாதிரின்னு உமாபதி சிவன் சொல்லுவார். அது கரெக்டாக அந்த இடத்துல தான் பொருந்தது. கண்ணு தெரியாதவங்களுக்கு கோல் கொடுத்த மாதிரி இறைவன் ஒரு கோலை கொடுக்கிறார். கண்ணு தெரியாதவனுக்கு எதை கொடுக்குறோம்? ஊன்றுகோலை கொடுக்குறோம். அந்த ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்யணும்? நடக்கணும். அங்கே இன்னொரு சைவ சித்தாந்தம் இருக்குது, பண்டார சாத்திரத்தில் இருக்குது. கண்ணு தெரியாதவனுக்கு கோல் கொடுக்கறது பெருசில்லை, வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். யார் வேணும்? கூட்டிட்டு போக ஒருத்தர் வேணும். புரியுதா? இறைவனே நமக்கு தனுகரண போன போகத்தை கொடுத்துட்டாலும் நம்மளை அப்பவும் இறைவன் என்ன சக்தியான்னு வழிகாட்டணும். வழிகாட்ட சைவ சித்தாந்த பண்டார சாத்திரத்தில் வருது. அழகான நுட்பமான இடம். கண்ணு தெரியாதவனுக்கு கோல் கொடுக்கப்பட்டாலும் அவன் தானாக நடந்து விட மாட்டான். அவன் கீழே விழுறது தடுமாறுறது கொஞ்சம் குறையும். ஆனால் வழிகாட்டக்கூட ஒருத்தர் என்ன செய்யணும்? கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் வேணும். அதுபோல் ஆன்மா கட்டுநிலையில் இருக்கும்போது கட்டுக்கு உட்படாத யார் வேணும்? இறைவன் வேணும். அப்படிங்கிறத பண்டார சாத்திரத்தில் பார்க்குறோம். அந்த இடத்துல பொறுத்துறதுக்கு இந்த மந்திரம் ஒரு அழகான மந்திரம். அப்படி அந்த நிலையில் என்னை பார்த்து உழவும் போகீர் என்றானே.
இதுதான் அவனுடைய இரக்கமான்னு கேட்கிறார். அதற்கு இறைவன் இரக்கம் இல்லாதவன் என்று பொருள் அல்ல. அந்தந்த உயிருக்கு இறைவன் எதை எதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்வார். இறைவன் இரக்கம் இல்லாதவன் பொருள் எடுக்க முடியாது. இப்போ மகாபாரதத்தில் கர்ணனை எத்தனாம் நாள் போருக்கு போடுறாங்க? 10ஆம் நாள் போருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆனால் அவர் போட்டது கரெக்டு தாங்குது. எப்போ புரியுது? கடைசியில் புரியுது. பெரியவங்க ஒரு செயல் செய்தாங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு அர்த்தம் இருக்கும். அது அதே மாதிரி தான் கடவுள் ஒரு திட்டத்தை போட்டார்னா அது நமக்கு பார்க்குறதுக்கு இரக்கம் இல்லாத மாதிரி தெரியும். இதுதான் உன்னுடைய இரக்கமானா சுந்தரர் உனக்கு இரக்கம் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த இடத்தில் இறைவனுடைய கருணை, இறைவன் இவ்வளவுதான் நமக்கு செய்ய முடியும். இதுக்கு மேலே செய்ய முடியாததுக்கு யார் காரணமாக இருக்கிறார்? நம்ம காரணமாக இருக்கிறோம். அல்லது இறைவன் நம்மை வைத்து இன்னும் வேறு சில திருவிளையாடல்களை நடத்த காரணமாக இருக்கும். உயிர்களுக்கு தேவையான ஒன்றை சுந்தரரை வச்சு செய்வதற்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு தான் அதற்கு பொருள் எடுக்கணுமே தவிர இறைவனுக்கு என்ன இல்லைன்னு எடுக்கக்கூடாது, பொருள் எடுக்கக்கூடாது. அடுத்த மந்திரத்தினுடைய பொருளை எழுதிட்டு நம்ம இது பண்ணல, அது விளக்கத்தையும் எழுதி முடிச்சிருவோம். 2 பாடம் திருவாசனை தான் தொடர்ந்து வருதில்லை, அது முடிச்சு விட்டுல. பொருள் எழுதுங்க. புகழ் நிறைந்த திருவாரூரில் உள்ள அந்த குறிப்பிட்ட அந்த சமய பெயர் மட்டும் எடுத்து விட்டுருங்க. சிவபெருமானது திருப்பெயரை உடைய நம்பியாரூரன் அழகான சோலை உடைய திருடோன்பாக்கத்தில் எழுந்தருளிய நீலகண்டனை விரும்பி அன்போடு பாடிய தமிழ் பாடல்களை பாட வல்லவர்கள் மேல் வலிய வினைகள் வராது. சங்கிலியாரால தான் வினை வந்ததுன்னு சொல்லிட்டு பிறகு வினை வராதுன்னு சொல்லுவாரா சார்? என்ன சொல்றீங்க? இவன் பாருங்க, பயன் வந்துட்டு பாருங்க, பயனியல் வந்துட்டு பாருங்க. பயனியல் என்னது? உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். வருந்தொழில்னா பற்று விட்டவனுக்கு இறைவன் பயன். அந்த நீ இதை மாதிரி செய்தால் வினை போகுங்கிறது தானே இறைவனை பெறுதல். வினை போதலும் இறைவனை பெறுதலும் ஒன்று தான். பாச நீக்கமும் சிவப்பேரும் ஒரே நேரத்தில் தான் நடக்கிறது. அதை இதில் பதிவு பண்ணுறார். ஆமாம், வினை போவதே பயனியல் தான். ஏறாரும் பொழில் நிலவு வெண்பாக்கம் இடங்கொண்ட காராரும் இடற்றானை காதலித்திட்டு அன்பினோடு. இப்போ அந்த வழக்கு தொடுத்தவர் அவங்கெல்லாம் போய் விளக்கேற்றிக்கலான்ட்டார். கார்த்திகை முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஏற்றுங்க அப்படின்ட்டார். அப்போ அவன் சட்டத்தில் என்ன இருக்குதோ அதுக்கான ஆதாரங்கள் என்ன இருக்குதோ அது செய்கிறாங்க. அப்படிதான், அவ்வளோதானா? சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்கிறாங்க. அப்போது அப்படியானால் நீங்கள் நீதிபதி மகங்கிறதுக்காக தவறு செய்ய முடியாது. ஆசிரியர் போலீஸ்கார் மகங்கிறதுக்கும் எல்லா தப்பும் பண்ணலாமா? அதே தான் இந்த 2 பேரும் சேர்ந்து செய்து காட்டினது. இறைவன் நமக்கு நண்பன் ஆகி விட்டாங்க என்பதற்காக மகிழ மரத்துக்கு போ, அந்த மரத்துக்கு போன்னு இவங்க செய்து காட்டினாங்க. நமக்கு இது ஒன்று செய்யக்கூடாது என்பதை செய்து காட்டினாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப்லாம் இருக்குது. நான் படித்தது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலு. மத்தியானம் 3 மணிக்கு மேலே எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு போயிடணும். ஸ்போர்ட்ஸ் ரூமில் ட்ரெஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம அதை மாற்றிட்டு கிரவுண்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்துடணும். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஃபுட்பால், வாலிபால் அது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஹை ஜம்ப் அது ஆசிரியர் தப்பாக தாண்டி காட்டுவார். இப்படி தாண்டக்கூடாதுன்னு அர்த்தம். பிறகு சரியாக தாண்டி காட்டுவார். உண்மைதானே இல்லையா? ரெண்டையும் செய்து காட்டுவாங்க. இப்படி தாண்டினா ராங், இப்படி தாண்டினா ரைட். இப்படி இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 மீட்டர் தாண்டிட்டீங்க, கை 2.5 மீட்டரில் ஓடிருந்தீங்கன்னா அந்த கை ஒன்று இடத்துல தான் கணக்கில் எடுப்பாங்க. இப்படி பின்னால் சாஞ்சி கையை ஓடிட்டீங்கன்னு வச்சுடுங்க, எதுலேருந்து தான் கணக்கு எடுப்பான்? கைப்பட்ட இடத்துலேருந்து தான் எடுப்பான். அப்போ அது கை இங்கே வரக்கூடாதுங்கிறத செய்து காட்டுவார். தப்பாக ஒரு தடவை தாண்டி காட்டுவார். அதுக்கு பிறகு தான் எப்படி தாண்டி காட்டுவார்? இப்படி செய்தால் தவறு,
இப்படி செய்தால் சரி. இப்போ டிரைவிங் ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறான்? டிரைவிங் ஸ்கூலில் என்னங்க சொல்லிக் கொடுக்குறான்? இப்படி ஓட்டினா தப்பு, இப்படி ஓட்டினா சரின்னு ரெண்டையும் தான் சொல்லிக் கொடுத்தா தான் டிரைவிங். சரி மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் இப்படி வண்டியை திருப்பினீங்கன்னா தப்பு, வண்டி இப்படி திருப்பினீங்கன்னா ரைட்டு, ராங் ரைட்டு ரெண்டையுமே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இறைவன் தன்னுடைய திருவிளையாடலில் தன்னை போல பெருமைக்குரியவங்களை வைத்துக்கொண்டு இந்த திருவிளையாடலை செய்வார். இதை மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதையும் பெரியவங்களை வச்சு என்ன செய்வார்? செய்து காட்டுவார். புரியுதா? இது சுந்தரர் செய்தான்னு நினைக்காதீங்க. சுந்தரர் உங்களுக்கு கற்பித்த ஒரு பாடம். இறைவனிடத்தில் நண்பனாக பழகுனீங்கனாலும் இறைவன் நண்பன் கூட பார்க்காம கண்ணை நோண்டுவார். சுந்தரருக்கே நோண்டிருக்கிறாரு. சுந்தரர் சொல்கிறார், எனக்கே நோண்டிருக்கிறாருடா, நீங்கள் என்ன பாடுபடுவீங்க பார்த்துக்கிடுங்க. புரியுதா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவரே தடுத்தாண்டுட்டு வந்தொண்டன்னு பேரை வச்சுக்கிட்டு என்னையே நோண்டுறாருன்னா உங்களை எவ்வளோ நோண்டுவார். அதனால சாமிகிட்ட கவனமாக இருங்க. அதுதான் அதில் லெசன். நீங்கள் அதுக்கு நான் சொன்னதை நீங்கள் பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கற்பித்தலில் ரெண்டுமே இருக்குங்க. இப்போ நீங்கள் எழுத்து ஆனால் எழுதி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், இப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுத்தை இப்போ ஜின்னு வச்சுடுங்க, சியை தனியாக போட்டு இதை ரெண்டாக தனியாக அப்படி போட ஒரே ரன்னிங்கில் எடுக்கணும், அது சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் பாடமாகும். புரியுதா? நம்ம சும்மா எல்லாரும் மாதிரி படித்தோம்னா பாடம் ஆகாது. நான் சொன்னேன்ல, லாசான வங்கிகளை பற்றி நமக்கு எதுக்கு? நமக்கு லோன் தர்ற வங்கி தான் தேவை. இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளுகிறோங்கிறது தான் முக்கியமே தவிர அது செய்தியே அதுவாக இருந்தாலும் அதை எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எதை எடுத்தால் நம்ம உயிர் வளரும்னு பாருங்கள். இப்படி எடுத்தால் நம்ம வளருவோம். உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தொழும் வருந்தொழிற்கு வாய்மை பயன். அதைத்தான் அதில் சொல்கிறார். புகழ் நிறைந்த திருவாரூர் உள்ள சிவபெருமானது திருப்பெயரை தலை வைத்துள்ள நம்பியாரூரன் அப்படிங்கிறது முதல் தொடராக சொல்கிறார். அதாவது தன்னுடைய பெயரை இறைவனுடைய திருவாரூர் இறைவன் பெயருங்கிறத முதல்ல சுட்டி காட்டுறார். என் பேர் நம்பியாரூரன்னு சொன்னால் போதும், திருவாரூர் இருக்கிற இறைவன் பேர் தான் என் பேர் அப்படிங்கிறார். அழகாக எடுத்து சொல்கிறார். இப்படி இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. கண்ணு தெரியலை அழகு நிறைந்த சோலை இருக்குங்கிறார். கண்ணு தெரியலை நீலகண்டன்கிறார். இதெல்லாம் என்னதுன்னா அவருடைய அகக்காட்சியில் என்ன சிலர் பார்க்குறார். ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம். இப்போ கண் பார்வை இல்லாதவங்கள ரெண்டு வகை இருக்காங்கல்ல. இடையில கண் தெரியாமல் போகிறவங்க, இடையில கண் தெரியாமல் போகிறவங்கள கையாளுறது ஈஸி. அவங்க பச்சை கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலரு, தலைவாசல் பின்வாசல் எல்லாம் பார்த்துட்டு 8 வயசு 9 வயசு 15 வயசில் கண் தெரியாமல் போனால் அந்த பழைய நினைவுகளை வச்சு என்ன செஞ்சு வாழ்ந்துருவோம். உண்டா இல்லையா? இப்போ கண் நல்லா இருக்கும்போது ஒரு வேளை ஒரு திருவம்பாக்கம் போயிருக்கலாம். உண்டா இல்லையா? ஆனால் அப்படி இல்லைனாலும் எதில் பார்க்கலாம்? அகக்கண்ணில் அவங்க அதை பார்க்க. இந்த இடம் அழகாக இருக்குல்ல, கண்ணு தெரியலங்கிறாரு. இப்போ சிவபெருமான் கேட்டால் எப்படி இருக்கும்? கண்ணு தெரியலங்கிற சோலையெல்லாம் இருக்குங்கிறா, எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறேன். நீலகண்டன் சொல்கிறா, எப்படி பார்த்தேன்னு கேட்குறேன். அதையெல்லாம் இதில் பதிவு அகக்கண்ணில் அதையெல்லாம் அவர் பார்க்கிறார். ஆமாம். காதலித்திட்டு அன்பினோடும் சீராரும் திருவாரூர் சிவன்பேர் சென்னியில் வைத்த காதலோட அன்போட இந்த பதிகம் பாடப்படணுங்கிறார். நான் அதில் தான் பாடியிருக்கேங்கிறாரு. அவருக்கு இந்த கண்ணு தெரியலைங்கிறது ஒரு நோய் என்பதோ உடம்புல நோய் வந்த நினைவெல்லாம் அவருக்கு கிடையாது. காதலித்திட்டு அன்போடும்னார். அன்பு முதிரும் போது அது காதலாகும். காதலுக்கு அன்புக்கு என்ன வேறுபாடுனா அன்பின் முதிர்ச்சி தான் காதல். நம்ம காதலை ஒரு சாதனமாக சொல்கிறதில்ல, அன்பை சாதனமாக சொல்கிறோம். சைவத்தில் அன்பை ஒரு சாதனமாக சொல்கிறோம். அன்பினால் ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக திருவாசகண்டை படிச்சுடுங்க. அடியனேன் ஆக்கை, அன்பினால் அடியனேன் ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக சொல்கிறார். அன்புதான் எதை தருகிறது? ஆனந்தத்தை தருகிறது. அதனால் என்னமோ இந்த பதியத்தில் சுந்தரர் பதட்டத்தில் பாடினார், டென்ஷனில் பாடினார் அப்படிலாம் நம்ம நினச்சிடக்கூடாது. அவங்கெல்லாம் இருவினை உப்பு மலபரிபாகம் சத்தினிவாதத்துக்கு உட்பட்டவங்க. இதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அசர மாட்டாங்க. அவங்க சாதனத்தில் சரியாக இருப்பாங்க. அதான் காதலித்திட்டு அன்பனோடும் சீராரூர் சிவன்பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லார். இந்த தமிழில் நீங்கள் வல்லவர்களாக இருந்தால், வல்லார் என்பதன் பொருள் இந்த திருப்பதியத்தினுடைய
சொல்லப்பட்ட ஞான செய்திகளை அறிந்தவர்னு அர்த்தம். அதான் வல்லார். இப்போ எது நம்மால் சரியாக புரியப்பட்டிருக்குது? இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலில் பரிகாரத்தலம்னு எதுவும் இல்லை அப்படின்னோம். பரிகாரத்தலம்னு நீங்கள் ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா உங்கள் கோயில் கோயிலை நம்ம பெரியவங்க உருவாக்குனது எதுக்கு? சரியை கிரியை யோகம் முடித்து ஞானத்துக்கு போகிறதுக்கு, வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் அந்த சரியை கிரியைக்கு போகும்போது தடை வந்தால் செய்துக்கிடுறது. பரிகாரங்களெல்லாம் என்னது? சரியகிரியைக்கு நீங்கள் போகும்போது தடையாக இருந்தால் செஞ்சுக்கிடுறது. ஆமாம், எந்த ஒரு கோயிலும் இறைவனை அடைய ஞானத்தை பெறுவ வேற எங்கே நாயன்மார்கள் வேற எங்கே சொல்லியிருக்காங்க? வேற காரணத்துக்காக எங்கே சொல்லியிருக்காங்க? அப்போ இந்த கோயில்களை பரிகாரத்துக்குன்னு எந்த கோயிலையும் கெட்டலை. நாம் பரிகார கோயில்னு சொல்லி கோயில் லெவலில் எங்கே வச்சுட்டோம்? அது சரியையில் கூட சேராது. அதான் வேதனை. நீங்கள் அதுக்கு சம்மதிச்சிங்கன்னா அப்போ கோயில் சரியைக்கு கூட கட்டப்படலன்னு வந்துடும். நீங்களும் அவங்களுக்கு துணை போயிடுவீங்க. உண்டா இல்லையா? பரிகாரம் என்பது எதில் கூட சேராது. பிறகு எப்போ கிரியை பண்ணி, எப்போ யோகம் பண்ணி, எப்போ ஞானம் பண்ண, அப்போ கால்களால் பயணங்கள் என்ன அர்த்தம்? ஆக்கையால் வேணுங்கள் என்ன அர்த்தம்? பரிகாரம் என்பது இந்த சாதனத்தில் வருகின்ற சரியை பண்ணும்போது தடை நீக்கிக் கொள்ளுதல், கிரியை பண்ணும்போது தடை நீக்கிக் கொள்ளுதல். அது எந்த ஒரு சாதனத்திலையும் சேராது. நீங்கள் எப்போ இந்த கோயில் பரிகார கோயில், அந்த கோயில் பரிகார கோயில்னு சொன்னீங்களோ அப்போ அந்த கோயில் கட்டப்பட்ட நோக்கம், அந்த கோயிலை நாயன்மார்கள் பாடிய நோக்கம் எல்லாமே முடிஞ்சுது, அடிபட்டு போயிடும். எல்லாமே அடிபட்டு போயிடும். நீங்கள் குறிப்பிட்ட கோயிலை இது பரிகார கோயிலுங்கிறீங்க. அதே கோயில் பேரில் பதிகத்தை பாடி ஞானசம்பந்தர் சைவத்தை நிறுத்துறார். போகமார்ந்த பூண்முலையாள் அப்படின்னு நிறுத்துறார். ஆனால் அதே திருநள்ளாறு கேட்டால் என்ன பதிகங்கிறீங்க? சனி பகவான் பரிகாரத்தலங்கிறீங்க. நான் சொல்கிறதுல அவ்வளவு உண்மை இருக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் திருநள்ளாறு பரிகாரத்தலம், சனி பகவான் பரிகாரத்தலம். ஞானசம்பந்தர் பார்வையில் சைவ சமயத்தை நிலைநாட்டுற தலம், சைவ சமயத்தை நிலைநாட்டுற தலம். போகமார்ந்த பூண்முலையாள் என்ற பதியத்தை வச்சு தான் அவர் பச்சை பதியத்தை நிலைநாட்டி தான் அனல்வாதத்தில் ஜெயிக்கிறார். நீங்கள் சமயத்தை நிலைநாட்டுகிற தலங்கள் தான் அவைகள். நாம் இந்த பொருள் உலக வாழ்க்கைக்காக நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக வாழ்வின் மேல் இருக்கிற அச்சத்தின் காரணமாக சாமி இதை செய்வார், அந்த ஒரு சாமி இதை செய்வார், இந்த ஒரு சாமி இதை, நம்ம லெவலுக்கு என்ன செய்கிறோம்? நம்ம லெவலுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ பரிகாரம்னு ஒன்று செய்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு பாவம் செஞ்சுட்டு அது பரிகாரம் செஞ்சால் அந்த பாவம் சரியாகுனாங்க. அதாவது அந்த பரிகாரங்கள் அப்படின்னு அதற்குரிய நூல்களில் சொல்லியிருக்கணும், தனி மனிதனாக சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் சிவபிரகாசம் 31வது மந்திரத்தில் இருக்குது. சிவபிரகாசம் புக் எடுங்க, நான் சொல்லித்தரேன். அதோட பாடத்தை நிறைவு பண்ணிடலாம். இந்த வல்லவருங்கிறதுக்காக சொன்னேன், வல்லவருங்கிறதுக்காக சொன்னேன். பரிகாரத்திற்காக தலம் அல்ல, தலத்தில் பரிகாரம் செய்யலாம். ஆமாம், தலத்தில் அதாவது பரிகாரம் செய்யக்கூடாதுங்கிறது வேற. எந்த ஒரு கோயிலையும் பரிகார கோயில்னு சொல்லக்கூடாது. எல்லா கோயிலும் என்ன அடைய? வீடு வேறு அடைய, வீடு வேறு அடைய. நீங்கள் சொந்த திருநாவுக்கரசர் போய் கோயிலில் சிவனோட கலக்கிறார். எந்த ஒரு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு கோயிலில் தானே கலந்தார். அப்போ அந்த கோயில் எதற்குரிய கோயில் அதை சொல்லுங்கள். அப்போ அந்த கோயில் மட்டும் பரிகார கோயில் கிடையாதா? நீங்கள் எந்த கோயிலை நீங்கள் பேரூர் கோயில் பரிகார கோயில்னு சொன்னாலும் பரிகாரத்தை அங்கு செய்யலாம். பரிகாரம் செய்வதற்காகவே கோயில் கட்டப்படலை. பேரூர் கோயிலுடைய வரலாறு எடுத்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது. சுந்தரருடைய வைப்புத்தலம், சுந்தரருக்கு இங்கே காட்டின அந்த நடராஜருடைய நடனத்தை எங்கே காட்டுறாரு? இந்த தலம் கிடையாதா? அது இதற்குரிய தலம் இல்லையா? நடராஜரை டான்ஸ் காட்டுற தலம் கிடையாதா? பரிகாரம் நீங்கள் பார்க்கும்போது தலத்தினுடைய வேல்யூ குறையும். பரிகாரத்தை அதில் நம்ம உள்ளே வச்சுக்கிடணும். எதுக்குள்ளே வச்சுக்கணும்? பரிகாரத்தை அதற்குள்ளே ஒரு அங்கமாக வச்சுக்கணும், அங்கமாக வைத்துக்கொள்ளணும். அது 31வது மந்திரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. ஒற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவாம். அதாவது நான் மூலத்தை வச்சே பொருள் சொல்கிறேன். நம்முடைய மனமொழி மெய்களால் தான் வினைகள் உண்டாகிறது. ஒன்று ஒன்றால் அழியாது. புரியுதுங்களா? ஒரு நல்வினை செய்து ஒரு தீவினை என்ன செய்ய முடியாது, ஒன்று ஒன்றால் அழியாது. ஊன் ஒழியாது. ஊன்னா நுகர்ச்சி, அனுபவிக்க வேண்டியதை என்ன செய்தாகணும்? அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்றில் மற்றவற்றில் ஒருவினைக்கு ஒருவினையால் வீடு வைதிக செய்யும் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும். வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி பரிகாரம் பண்ணலாம்.
பண்ணினீங்கன்னா கழியும். எதில் சொல்லியிருக்கிற மாதிரி தனி மனிதன் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்து வேறு கோயில் நான் எதுக்கு இவ்வளவு எதுக்கு இவர் கத்துறாரு நீங்கள் கேட்கல. இல்லை பரிகாரம், குழந்தை வர்றதுக்கு, கல்யாணம் நடக்கல பரிகாரம் செய்யணும், செய்ய அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு கோயிலையும் பரிகாரத்திற்காகவே இந்த கோயில் கட்டிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அங்கு சரியை கிரிய யோகம் ஞானங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். அப்போ அந்த பலத்தில் அவங்க பதிகம் பாடின அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த தலத்துக்கு பாடப்பட்ட பதிகத்துக்கு என்ன விளக்கமே இல்லாமல் போயிடும். ஞான அர்த்தங்களே இல்லாமல் போயிடும். ஆமாம், கோயில்களை அவங்க கட்டினதே அதாவது நாடும் நகரமும் தேடி ஒரு திரிந்து சிவபெருமான் என்று பாடி பணிந்தால் இறைவன் கிடைப்பார்னு திருமூலர் சொல்றார். அதுக்கு தான் கோயில் கட்டினாங்களா, வேற எதுக்கும் கோயில் கட்டினாங்களா? வாழ்த்தவாயும் கோயிலில் போய் வாழ்த்த நினைக்க இப்படி எடுக்கணும். ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க, பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம் சரியிலும் சேராது, கோயிலில் பரிகாரம் பண்ணலாம். எந்த ஒரு கோயிலையும் பரிகாரத்திற்காக கட்டப்பட்ட கோயிலும் நினைச்சக்கூடாது, அதை ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ளணும். புரியுதா? இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா குற்றவாளிகளை மட்டும் கையாளுறது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் அவங்க வந்து எம்எல்ஏ வந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க, முதலமைச்சர் வந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒரு சமய அமைதிக்கான நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறாங்க, தீயணைப்பு வீரர்கள் கொடுத்து துணை போகிறாங்க. அதில் ஒரு அங்கம் எது? குற்றவாளிகளை. புரியுதா? ஆமாம், அதாவது கிரிமினல் 2 குற்றம் சொல்கிறாங்களே, என்னது? சிவில் கிரிமினலை கையாள வேண்டியது வரும்போது கையாளுறாங்க. அது மட்டுமே அவங்க வேலை கிடையாது. அது அல்லாத நிறைய ஆமாம் ஒரு அங்கம். அது அல்லாத தர்மங்களும் அவங்க கையில் இருக்குது. இப்போ கோயில் திருவிழாவுக்கு உதவி பண்ணுறாங்க, மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு அமைதி கொடுக்குறாங்க, கும்பாபிஷேகத்துக்கு பாதுகாப்பு வர்றாங்க. அதெல்லாம் சிவில் கிரிமினலில் சேருவான். நீங்கள் அந்த கோயிலை இப்படி விரிக்கணும். நான் ஏன் இப்படி கதறேன்னா, நீங்கள் இதில் கவனிக்கணும். நீங்கள் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் அந்தந்த தலத்தின் பதிகங்கள் வெளியே வரும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஏதோ ஒரு பரிகார தலத்தில் முறைப்படி செய்தால் கழியும். இது விலையால் ஏற்கும். நீங்கள் வந்து அந்த வைதிக பிராமணருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஓசிக்கு பண்ணிடக்கூடாது. பாருங்க, விலையால் ஏற்கும். அவருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? அந்த புரோகிதருக்கான சன்மானத்தை கொடுக்கணும். புரோகிதர் சன்மானம் கொடுக்க தவறுனீங்கன்னா எது பலிக்காது? பலிக்காது. இப்போ எங்கள் தங்கச்சி வந்து அவங்க மகனுக்கு ஒரு இது பண்ணாங்க. நாங்கள் இங்கெல்லாம் பண்ணோம், சோமவாரப்பட்டில் போயிட்டு வந்தோம். 1 ரூபா கூட என்னுடைய காசு இல்லாமல் எல்லாத்தையும் பே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பரிகாரத்தில் அவங்க காசில் தான் பண்ணுவாங்க. ஏற்கும். இது விலையால் ஏற்கும் பான்மையுமா, பண்ணாதும் பலிக்கும். வைதிக முறைப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணலைனாலும் இதை கிளியர் பண்ணலாம், பலிக்கும். முன்னம் சொல்துரு நூல் வழியில் வரின், நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டார். முன்னம் சொல்துரு நூல் வழியினான்னு அர்த்தம், நான் சைவத்தில் சொல்லியிருக்கபடி சரீரியை யோகம் செய்கிறதுனாலேயே இதை கடிச்சிடலாம். சொல்துரு நூல் வழியினான்னு அர்த்தம், நீ பரிகாரமே பண்ண வேண்டாம், சரீரிய யோகத்தில் நின்னாலே அது எதை கிளியர் பண்ணிடும். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டது சரீரிய யோகத்துக்காகத்தான். நீ சரீரிய யோகம் பண்ணும்போது பரிகாரமெல்லாம் தானாக பரிகாரம் ஆயிரும். இல்லை நீ அது பண்ண தயார் இல்லைன்னா சரியா பரிகாரம் பண்ணு, அவ்வளோதான். ஆமாம் 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 ஆமாம், அதே தான். நீ சரீரிய யோகத்தில் நிற்க தயார் இல்லைன்னா பரிகாரம் பண்ணு, முடிவு வரும். பரிகாரத்தில் பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது, பரிகாரம் கோயிலில் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, கோயிலை பரிகார கோயில்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பரிகாரத்திற்கு மட்டுமே கோயில் கிடையாது. கோயில்களை நம்முடைய முன்னோர்கள் கட்டிய நோக்கம் உயிரிழை, அதாவது சித்தியாரில் சொல்கிறாங்க பாருங்க, கடைசியில் அச்சிந்திதனாய் இறைவனை சிந்திதனாய் பார்க்கறதுக்கு தான் கோயில். சிந்தனைக்கு எட்டாத இறைவனை சிந்தனைக்கு எட்டும்படியாக காட்டுவதற்கு கோயில். அச்சிந்திதனாய் நின்ற இறைவனை சிந்திதனாய் காட்டுறோம். சிவஞான போதும் 12ஆம் நூற்பாவிற்கான கருத்துரை நான் சொல்றது என்ன பொருள்? இறைவனை நீங்க பார்க்க முடியாது, கோயிலில் பார்க்கலாம். எனக்கு இறைவனை பார்க்குற இடத்த நீங்க பரிகார இடம் சொன்னீங்கன்னா எந்த ஒரு நியாயம்? புரியுதா? நீங்க வந்து இறைவனை பார்க்க முடியாது, அடியார் வேடத்தில் பார்க்கலாம், சங்கமம். இறைவனை பார்க்க முடியாது, குரு வேடத்தில் பார்க்கலாம். குரு லிங்க சங்கமத்திலேயே இறைவன் வர்றாருன்னா இறைவன் சிந்தனை கட்டாதவன். ஒன்று அவனை சிவலிங்கத்தில் பார்க்கணும், இல்லைன்னா அவனை குருவை பார்க்கும்போது இறைவனாக பார்க்கணும், அல்லது சங்கமத்தை பார்க்கும்போது இறைவனாக பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு உருவத்தை பார்க்கும்போது இறைவன் ஞாபகம் வர்றதுக்கு இவைகள் தேவைப்படுகிறது. அப்போ கோயில் எதுக்கு? இறைவனை பார்க்கலாம். முடிஞ்சுதான் பஞ்சாயத்து. இதை நீங்கள் கேட்ட கேள்வி வச்சே முடிச்சாச்சு. இன்னும் முடியலை.
பான்மை பண்ணாதும் பலிக்கும், முன்னம் சொல்தொரு நூல் வழியறிவில் மிகுதி சோறும். அந்த முன்னம் சொல்தொரு நூல் வழிங்கிறதுக்கு பொருள் சொல்கிறேன். அதாவது இதை நீங்கள் உட்காந்து கொஞ்சம் படித்து பார்த்துடுங்க, உங்களுக்கு நிறைய விளக்கம் உள்ள இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்கங்க, சரியகிரிய யோக நெறியில் நின்று ஒளி வந்தால் பாவங்கள் பெருமளவும் நீங்கும். என்ன பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் சரியகிரியை பண்ணுபவர்களாக இருந்தால், இல்லைன்னா பண்ணணும். ஏன் மனுநீதி சோழன் அதுக்கு சம்மதிக்க மாட்டேறான்னா, அவன் நெறியில் நின்னவன், அவங்ககிட்ட போய் பரிகாரம் போது அவனுக்கு ஒத்துக்கிட மாட்டேன்ட்டான். நான் சரியகிரிய யோகத்தில் நிற்கிறவன், என்கிட்ட நீங்கள் எதை சொல்லாதீங்கன்ட்டான். உனக்கு கடவுளுடைய அருள் இருந்தால் கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து நிறுத்து, திறமை இருந்தா, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்ட்டான். பான்மையில் பண்ணாதும் பலிக்கும், முன்னம் சொல்தரும் வழியில் வரும் மிகுதி சோறும். ஆனாலும் எல்லா பாவமும் போகாது, மிகுதி சோறும். 90% போயிட்டுங்க, 10% மிச்சம்னா சோறாது, அங்கே அது மேலே தொடர்ச்சி ஆமை. மிச்சம் இருக்கிற வினையை அடுத்த பிறவியை தர. புரியுதா? ஆமாம், வெறும் மூலத்தை வச்சு பொருள் சொல்லியிருக்கிறேன். சிவபிரகாசத்திலேயே உரை சொல்ல முடியாத ஒரு மந்திரம் எது? இந்த 31. அவ்வளோ எளிதாக உரை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வரி கூட நான் எதை படிக்காமலே உரை சொல்லியிருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிறுத்தி சொல்லியிருக்கிறேன். பாட நிறைவு. அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம. அந்த குறிப்பிட்ட சமயத்தின் பேர் வருதில்லை, அதை நீங்கள் எடுக்கணும். வேற ஒன்றும் எடுக்க வேண்டியதில்லை, வேற ஒன்றும் எடுக்க வேண்டியதில்லை. எங்க ஒவ்வொரு, அதாவது யார் தான் உண்மையை பேசுறது,